அதுக்கப்புறம் தான் வாகனம் கொண்டு வரப்பட சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெண்மையான ஒரு வாகனம் என்னிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. அந்த வாகனத்தினுடைய சைஸ் என்னன்னு கேட்டா, கழுதைக்கு கொஞ்சம் மேல, குதிரைக்கு கொஞ்சம், கோவேறு கழுதைக்கு கொஞ்சம் கீழே, சைஸுக்கு தான் சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணிவிட்டான்னா அந்த வடிவத்தையே போட்டு, குதிரை மாதிரி போட்டு, ஒரு மனுஷ முகத்தையும் போட்டு, அதுக்கு 2 ரெக்கையும் போட்டு, புறாக்குன்னு போட்டு வீட்டுல மாட்டி வச்சிருக்கான். புறாக்கு வாகனம்னு சொல்லி. புறாக்குன்ற உடனே நம்ம என்ன விளங்கிக்கிறோம்னா, நம்ம பார்த்த மாதிரி ஒரு கழுதை குதிரை மாதிரி ஒரு தோற்றம் விளங்கிக்கிறோம். புறாக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? புறாக்குன்னா மின்னல் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய வாகனம். அப்ப இந்த மின்னல் வேகத்தில் பறக்கக்கூடிய வாகனமா இருந்ததுனாலதான் சீக்கிரம் வர முடிஞ்சு. அந்த வாகனம் என்பது ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனம். மனிதன் இந்த சாதாரண அற்பமான மூளையை வைத்துக் கொண்டு இவன் கண்டுபிடிக்கிறான் வாகனத்தை, ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப இத ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி சொன்னா சிரிச்சிருப்பாங்க எல்லாரும். கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு சின்ன விஷயம் இது. அப்ப அந்த மாதிரி நிலையில நம்ம பார்க்க கூடாது. நம்ம இன்றைக்கு மனிதன் இப்படி கண்டுபிடிக்கும் போது அல்லாஹ் தன்னிடத்தில் அழைத்து செல்லும் பொழுது அவன் ஆகுண்டு ஆக்கியிருக்க முடியாதா? அந்த வாகனத்தின் வழியாகத்தான் செல்ல முடியும். நல்லா ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அதுக்காக அந்த வாகனத்தை அனுப்புறான். அது குதிரையுடைய முகத்துல இருந்துச்சு, குதிரை மாதிரி அதுக்கு கால் இருந்துச்சு, குதிரையுடைய தோற்றத்துல இருந்துச்சுன்னா நீங்க விளங்க கூடாது. அளவைத்தான் சொல்றாங்க. பகலுக்கு கீழே, பகல்னா கோவேறு கழுதை, கோவேறு கழுதையை விட அடுத்த சைஸ். கோவேறு கழுதைங்கிறது குதிரை சைஸுக்கு இருக்குங்களேன். நம்ம புரிஞ்சிக்கிறது கோவேறு கழுதை நம்ம பார்த்திருக்க மாட்டோம்ல. நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு வேணா குதிரை கழுதைன்னு வச்சுக்கிறீங்களேன். குதிரை அளவுக்கு பெருசாவும் நினைச்சுக்கிறாதீங்க, கழுதை அளவுக்கு சின்னதாவும் நினைச்சுக்கிறாதீங்க. ரெண்டுக்கு மத்தியில உள்ள ஒரு சைஸ்ல நம்ம நாட்டு குதிரையை வச்சுக்கலாம். இந்த வண்டி ஓட்டங்க இல்ல, இதெல்லாம் வச்சு, இது குதிரை சைஸே கிடையாது. அந்த சைஸ் தான். இந்த சைஸ்ல வெள்ளை விளையர் என்று ஒரு வாகனம் கொண்டு வரப்படுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இதுல போய் ஆச்சரியப்படாதீங்க. அல்லாஹ் நினைச்சானா அது இல்லாம கொண்டு போயிருவான். அவன் அப்படி கூட்டு போன்னு நினைக்கிறான், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு புகாரில வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்துல அது எப்படி வருதுன்னா, உங்க பார்வை எவ்வளவு தூரத்துல எட்டும், பார்வை எந்த இடத்துல போய் முடியுதோ அந்த இடத்தில் ஒரு 8 எடுத்து வைக்காது. அவ்வளவு ஃபாஸ்ட், வேகத்தை வளர்க்குறாங்க. அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல இருக்குது. அதன் மீது நான் ஏற்றப்பட்டேன். இன்னொரு ரிவாயத்துல என்ன வருதுன்னா, நானே ஏறினேன், பைத்துல் முகத்தஸுக்கு வந்தோம். வந்து இது முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்து. நபிமார்கள் எங்கே தங்களுடைய வாகனங்கள் எல்லாம் கட்டுவாங்களோ, ஒரு காலத்துல குதிரை கழுதை வச்சிருந்தாங்க, அதுக்குன்னு ஒரு இடம் பைத்துல் முகத்தஸ்ல அப்ப இருந்துச்சு, ஒரு நினைவு சின்னமாக. அந்த இடத்தில் கொண்டு போய் இதை கட்டினேன்னு சொல்லி முஸ்லிம்ல வருது. இதை பற்றி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்கள்ட்ட கேட்கறாங்க, ஒரு சஹாபிட்டையே, கட்டுறதா எது கட்டணும்? அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்து கூட்டிட்டு போயிருமா அவனை கட்டி வைக்கணுமா? கட்டுறது என்பது இட்டு கட்டப்பட்ட இடைச்சொல்கள், நம்பாதீங்கன்றாங்க. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனா வசப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்காக இருக்கும் பொழுது இது எங்கிட்ட ஓடி போயிரும் கட்டுறதுங்கிறது இருக்குது. இது அல்லாஹ் அழைச்சிட்டு போற நோக்கத்துக்கு மாத்தமா இருக்குது. இதை நம்பாதீங்க அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அஹ்மதுல சஹீஹான ரிவாயத்துல இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும்.